என் செல்ல குழந்தையே, நீ குண்டானால் ரொம்ப அதிகமாக சாப்பிடுகிறாய் என சொல்வாங்க. நீ ஒல்லியானால் உனக்கு ஏதோ நோய் வந்திருக்கும் என்று சொல்வாங்க. நீ நன்றாக அழகாக நேர்த்தியாக உடை உடுத்தினால் பந்தா செய்வதாய் சொல்வார்கள். நீ எளிமையாய் உடை உடுத்தினான் ஏழை என்று சொல்வார்கள். நீ தீவிர சிந்தனையோடுதான் உண்டு தன் வேலை உண்டு என இருந்தால் உன்னை அறத பழசு என சொல்வாங்க. எல்லோரிடமும் நன்றாக பேசி விளையாட்டுத்தனமாயிருந்தால் உனக்கு பக்குவம் பத்தாதென்று சொல்வாங்க. நீ மனசுக்கு பட்டதை அப்பட்டமா வெளியில் பேசினால் மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுகிறாய் எனவும் முரடு பிடித்தவர் எனவும் சொல்வாங்க. நீ அடுத்தவர் மனசு நோகாமல் இருக்க மென்மையாக பேசினால் எதையோ மறைக்கிறாய் என சொல்வாங்க. உனக்கு திருமணம் நடக்காமல் இருந்தால் உன்னை தனிமை விரும்பி என சொல்வாங்க. நீ ஒரு சாதனையாளராக இருந்தால் உனக்கு குருட்டு அதிர்ஷ்டம் என சொல்வார்கள். நீ ஒரு வெற்றியாளராக இருந்தால் உன்னை ஒரு திமிர் பிடித்தவர் என சொல்வாங்க. நீ நேர்மையாக வாழ்ந்தால் உன்னை பிழைக்க தெரியாத அப்பாவி என்பார்கள். நீ நேர்மையற்றவனாக இருந்தால் அவனை நம்பக்கூடாதென சொல்வாங்க. வாழ்க்கையில் நீ என்ன செய்தாலும் உன்னை சுற்றி இருக்கும் சிலர் உன்னை ஏதோ ஒன்று சொல்லி விமர்சனம் செய்து கொண்டேதான் இருப்பார்கள். உன் மனசுக்கு எது சரி என்று படுகிறதோ அதை மட்டுமே செய். அடுத்தவர்கள் உன்னை பற்றி என்ன பேசுவாங்கன்னு எப்பவும் கவலைப்படாதே. நீ வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இதுதானடா. உனக்கு பிடித்ததை செய்து மகிழ்ச்சியாக வாழ் என் தங்கமே. யாமிருக்க பயமே.